ஊராட்சி நாயகன் என்ற தலைப்பில் பிள்ளையார்பட்டி ஊராட்சி தலைவர் பற்றி பார்க்கலாம். மக்கள் பணியில் 5 ஆண்டுகளை முழுமையாக மன நிறைவுடன் நிறைவு செய்த தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார்பட்டி ஊராட்சி தலைவர் உதயகுமாருக்கு மக்கள் மனதார பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். தினசரி குப்பைகளை ஊராட்சி பணியாளர்கள் சேகரிச்சுட்டு வராங்க. அந்த ஊராட்சியில சேகரிக்கப்பட்ட அத்தனை குப்பைகளையும் இங்க கொண்டு தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரிக்கிறது எப்படின்னா, காய்கறி கழிவுகள் தனியாகவும், பிளாஸ்டிக் பொருட்கள் தனியாகவும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2 விதமா பிரிச்சுறாங்க. பிரிச்சுட்டு அதுல மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றுறாங்க. இயற்கை உரமாக மாற்றினாலும் அதை சுத்தமான முறையில செய்யறாங்க. இங்க குப்பை கிடங்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு சுத்தம் சுகாதாரமாக பேணி காத்துட்டு வராங்க. முக்கியமா ஊராட்சி தலைவர் தினசரி இதை ஆய்வு பண்ணி மக்காத குப்பைகளை தனியாகவும் பிரிச்சுட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை தனியா பிரிச்சு அதை சிறந்த முறையில் செயல்படுத்தணும். ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு சுகாதாரம் முக்கியமா வேணும். அதுவும் இல்லாம தினசரி சேகரிக்கப்படுகிற குப்பைகள் எங்கேயுமே தவறுதலா போய் சேர்ந்துடக்கூடாது. மக்களுக்கு எந்த விதத்திலையுமே சுகாதாரம் இல்லாத நிலை இல்லாம இருக்கக்கூடாது. அவங்க சுகாதாரமா இருக்கணுங்கிறதுல அத்தனை குப்பைகளையும் எடுத்துட்டு வராங்க. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா, இங்க டோட்டலா எல்லாமே மக்கள் குப்பைகள் தனித்தனியா படுக்கை மாதிரி அமைச்சு இயற்கை உரமா எடுத்துறாங்க. இப்ப அவங்க பணியாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கிறத கேட்போம். மக்களுக்கு போய் மக்க குப்பை தனியா தனியா பிரிச்சு இது 15 நாள் ஆகுது. இது அடுத்து அந்த இதுல 30 நாள், இந்த குப்பை 60 நாள் ஆகும். இதுல என்னென்ன இதெல்லாம் பிரிக்கீங்க? தரம் பிரிக்கீங்களா? என்னென்ன இதெல்லாம் தனியா பிரிக்கீங்க? காய்கறி, பழங்கள், இலை. அது பிரிச்சோன்னா அது மக்கி போகும்போது சலிச்சு அதை தனியா எடுக்கிறீங்களா? மக்கனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு 60 நாளைக்கு அப்புறம் சலிச்சு அங்க இருக்கு. அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சேல்ஸ் பண்ணுவோம். இயற்கை உரமா முழுக்க இயற்கை உரம் விவசாயிகளுக்கு தெரியுங்களா, இல்ல நீங்க உங்களோட ஓன் யூஸ்க்கு இது பண்றோம், விற்கவும் செய்யறோம். கிலோ 10 ரூபாய். இப்ப ஒரு 2 மாசத்துக்கு எத்தனை இது தேருது? எத்தனை கிலோ வரும்? 200 கிலோ வரும். 200 கிலோ வரும். இது முழுக்க முழுக்க இயற்கை உரம். ஆமா. ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார்பட்டிக்கு உட்பட்ட அடர்வனம், குறுங்காடு மற்றும் உரத்தொழிற்சாலை, நெகிழி எல்லாமே இந்த ஊருக்கு சிறப்பு தரக்கூடிய விஷயம். அதுலயும் இந்த அடர்வனம் மிக சிறப்பு தரக்கூடிய விஷயம். மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிற இந்த காலகட்டத்துல இங்க 14 வகையான பயன் தரும் மரங்கள் வளர்க்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நெல்லி, தேக்கு, பலா எல்லா வகையான மரங்களும் இங்க இருக்கு. இந்த மரங்கள், இந்த அடர்வனம் இந்த ஊருக்கே ஒரு சிறப்பா இருக்கு. அதுக்கு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருக்கிற எல்லா பணியாளர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி வராங்க. இந்த ஊருக்கான மிக சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். கலெக்டர்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துல விசிட் பண்ணிருக்காங்க. மக்களும் இந்த இடம் இங்க இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப பெருமைப்படுறாங்க. பிள்ளையார்பட்டி ஊராட்சிக்கு இந்த அடர்வனம் ஒரு மிக பெருமை வாய்ந்த இந்த மரங்கள். நெல் இருக்கு, தேக்கு இருக்கு, பலா, எல்லா சப்போட்டா, கொடுக்காப்பள்ளி எல்லா வகையான மரங்களுமே இங்க இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார்பட்டி ஊராட்சி உதயகுமார் பேசுறேன். பிள்ளையார்பட்டி ஊராட்சியை பொறுத்த மட்டும் இது என்னன்னாக்க, கடந்த காலங்களை விட நான் தலைவராக வந்த பிறகு இந்த இடமெல்லாம் முற்றிலும் தனியார் கைகளிலே இருந்தது. அந்த இடத்தை எடுத்து உயர்திரு முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தினேஷ் பொன்ராஜ் ஆதிவார் சார் அவர்கள் கேட்டதற்கிணங்க அடர்வனம், ஊருக்கு ஒரு வனம் என்ற திட்டத்தில் இது ஒரு அடர்வனம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலேயே இந்த இடத்தில் ஒரு அடர்வனம் அமைத்தோம். அந்த அமைப்பு என்னன்னா, 1 ஏக்கர் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6000 மரக்கன்று, 2 அடிக்கு ஒரு மரக்கன்று மியாவாக்கி மெத்தட்ல இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு குறுங்காடு ஒரு திட்டத்துல 8 அடிக்கு ஒரு மரக்கன்று நட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 மரக்கன்று. அதே மாதிரி கிட்டத்தட்ட பசுமை வனம் என்ற திட்டத்துல தமிழ் யூனிவர்சிட்டி பகுதியிலே அங்க பண்ணியிருக்கோம். எங்க பிள்ளையார்பட்டி ஊராட்சியிலே ஊராட்சியை பொறுத்த மட்டும் நுண்ணீர் உர நிலையம், அதாவது உரநிலையம் என்பது என்னன்னாக்க 150 வீட்டுகளுக்கு ஒரு நபர் தூய்மை பணியாளரை நியமித்து அவங்க கொண்டு வரும் குப்பைகளை, தினசரி சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொண்டு வந்து அவங்க ஒரு இடத்துல தம் பண்ணி வைக்குவாங்க. அதுல இருந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் வண்டி மூலமாக எடுத்துக்கொண்டு வந்து நம்ம நுண்ணீர் உர நிலையத்திலேயே கொட்டி அதை தரம் பிரிக்கப்பட்டு
அதாவது மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என்று தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. மக்கும் தன்மை கொண்ட இலை தலை காய்கறி கழிவுகளை மட்டும் மக்கும் குப்பையாக கடந்த காலங்களிலே கிராமங்களிலே நடைபெற்றது. அதாவது குப்பை குளங்களை எப்படினாலும் 2 அடி பள்ளம் வெட்டி அதுல வந்து அதை மக்கும் குப்பைகளாக கொட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மெத்தேடில் இதை செயல்படுத்த சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து. ஏன்னா அது வந்து என்னன்னாக்க எந்த ஒரு சுமலும் இருக்காது. பழைய காலத்துல பாத்தீங்கன்னாக்கா 6 மாசத்துக்கு முன்னாடி கொட்டப்பட்ட குப்பைகள்லாம் பாத்தீங்கன்னா கேக்கு மாதிரி தனித்தனியா கருமை நேரத்துல இருக்கும். அதே மெத்தட்ல வந்து ஐயம்பேட்டையில போய் பார்த்துட்டு சொன்னாங்க. பேரூராட்சியில பார்த்துட்டு வந்து அதே மெத்தட்ல செஞ்சிருக்கோம். அது சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து பிரிக்கப்படுகிற கழிவுகளை வந்து தனியார்கிட்ட விற்கிறோம். அதாவது கொட்டாங்கச்சி பாட்டில் இந்த மாதிரி ரீசேல் முறையில கொண்டு வர பொருள் தனியாக செய்யப்படுகிறது. பாலின் பைகளை வந்து பாலிதீன் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நாங்கள் ரீசுழற்சி பண்றோம். அதை மிஷினரி வச்சு ரீசுழற்சி பண்ணி ரோடு இப்ப ஊராட்சி பயன்படுத்தப்படுகிற ரோட்டுக்கு 10% அதுக்காக வந்து ரோடுக்கு நாங்கள் ரீசுழற்சி பண்ணி அதை வந்து மாவாக அழைத்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பயணம் பிள்ளையார்பட்டி பஞ்சாயத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஊராட்சியை பொறுத்த மட்டும் வந்து நாம பதவியேற்ற காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 போர்கள் ஆழ்துளை கிணறு 630 அடி ஆழத்திலே போடப்பட்டிருக்கிறது. மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி 2 கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 80% எனது 12 வார்டிலே பாத்தீங்கன்னாக்க ஒரு 80% ரோடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கோம். தண்ணி முற்றிலும் தண்ணி இல்லாத கிராமம் என்ற அடிப்படையில வந்து முற்றிலும் தரமான தண்ணிகளை வந்து ஊராட்சி பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சாலை பாதுகாப்பும் சரி, மக்களுக்கு சுகாதாரத்தை பெரிய கேட்கும் வகையிலே வந்து சுகாதாரத்தை தூய்மையாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20,000 மரக்கன்று இருக்குது. அன்று வந்து இந்த இடத்துல வந்து குப்பை கூடங்களை இங்க வைக்க வேண்டாம், இது வந்து ஒரு குப்பை கூடமாக மாறிவிடும் என்று எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து மறிச்சாங்க. ஆனா இன்றைக்கு வந்து எல்லாருமே எங்களிடம் வந்து நன்றி சொல்லிட்டு போறாங்க. தினசரி வந்து வாக்கிங் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்குது, மிக்க நன்றின்னு சொல்லி கையெடுத்து நம்மளை கேட்டுக்கொண்டு போறாங்க. எண்ணற்ற வேலைகள் நிறைய நடந்திருக்கிறது. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நமது குளங்கள் வந்து இப்ப சுத்தம் செய்யப்பட்டு நல்ல ஒரு நிலையை வந்திருக்கிறது. பிள்ளையார்பட்டி ஊராட்சியை பொறுத்த மட்டும் குடிநீரும் சரி, சாலை வசதியும் சரி, தெருவிளக்கும் சரி, நல்ல முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து நமது மாரியம்மன் கோவில் குளக்கரையை பொறுத்த மட்டில் அது மரங்கள் இல்லாத பகுதியாக தான் இருக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வந்து போன வாரம் வந்து ஆய்வு செய்துட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து மரங்கள் வைத்தாக்க மிக நன்றாக இருக்கும், வாக்கிங் பிளேஸ் நல்லா செய்யலாம், இது வந்து ஒரு ரோடு போட்டு நல்லா கிளியரா இருக்கும், அதை மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அதை மனதில் கொண்டு இன்று வந்து பழந்தரும் மரங்கள், மண்ணின் மரங்கள் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இந்த மரம் தான் வச்சா விளையும் என்ற நோக்கத்தோடு அந்த மரங்கள் இன்று பயிரிடப்பட்டு நமது 100 நாள் பணியாட்களை கொண்டு இதை செய்யப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.